மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பறக்கும் படை அதிகாரி ராதிகா தலைமையிலான குழுவினர் கண்டமங்குறிச்சி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த சிறுபாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி 79,665 ரூபாய் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் விருத்தாச்சலம் துணை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வடக்கு ரத வீதியில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் தேர்தல் ஆணையம் சார்பில் 100% வாக்களிக்க விழிப்புணர்வு செல்ஃபி பாயிண்ட் வைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சுகுமாரன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஜவுளிக்கடை பணியாளர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புனித லூர்து அன்னை ஆலயத்தில் 6வது சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மடப்புரம் புனித அந்தோணியர் ஆலயத்தில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் சிலுவை ஏந்தியபடி புறப்பட்டு மடப்புரம் மண்ணைசாலை ரயில்வே பாதை வழியாக புனித லூர்து அன்னை ஆலயத்தை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து புனித லூர்து அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேனி மதுரை நெடுஞ்சாலையில் வத்தலகுண்டு சோதனைச் சாவடியில் நாடாளுமன்ற தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தேனியில் இருந்து வத்தலகுண்டு நோக்கி வந்த தனியார் நகை நிறுவன சரக்கு வாகனத்தில் 9 பெட்டிகளில் தங்க நகைகள் இருந்தது கண்டறியப்பட்டது. பின்னர் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பூங்கொடி உத்தரவின் பேரில் தேர்தல் பிரிவு வணிக வரித்துறையினர் மதுரையில் இருந்து வரவழைக்கப்பட்டு நகைகளை ஆய்வு செய்தனர். பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் கோவையில் இருந்து தங்க நகைகளை நகை கடைகளுக்கு மொத்த வியாபாரத்திற்கு கொடுப்பதற்காக தேனி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றாதாலும் உரிய ஆவணங்கள் இல்லாததாலும் நகைகளை நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஷ்கோடி நிலக்கோட்டை சார்நிலை கருவூலத்தில் கருவூல அதிகாரி ஜோதியிடம் ஒப்படைத்தார். 3.1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினரால் சரக்கு வாகனத்தில் பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு செய்வது குறித்த விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோயில் நடைபெற்ற இப்பேரணியில் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பதாகைகளுடன் நகரின் முக்கிய வீதியின் வழியாக பேரணி சென்றனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா காமையகவுண்டன்பட்டியில் உள்ள அரசு மதுபான கடையில் இருந்து ராயப்பன்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் 100 மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது உத்தமபாளையம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் வாகனத்தை சோதனை செய்தபோது அரசு மதுபானங்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்ய வாங்கி சென்றது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து விற்பனைக்காக வாங்கி வைத்திருந்த 100 மது பாட்டில்களையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் கடந்த முறை வெற்றி பெற்ற வேட்பாளரான நவாஸ் கனி இந்த முறையும் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளின் அறிமுகம் கூட்டம் கேணிக்கரை பகுதியில் திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையிலும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் முன்னிலையிலும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் பதிவாகும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு எண்ணும் மையமான தூத்துக்குடி வ.உ.சி. அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட உள்ளது. இதனையொட்டி வாக்குப்பதிவு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு ஒப்புகை சீட்டு வைக்கப்படும் அறைகளும் வாக்குப்பதிவு சட்டமன்ற தொகுதி வாரியாக பல்வேறு சுற்றுகளாக எண்ணப்படும் அறைகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், செய்யூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கல்பாக்கத்தில் இருந்து விழுப்புரம் சென்று கொண்டிருந்த நியாஸ் முகமது காரை சித்தாமூர் என்னும் இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்ததில் 4,85,000 ரூபாய் உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர். இதேபோல் கொளத்தூர் சோதனைச் சாவடியில் குமாரலிங்கம் என்பவர் காரில் உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2,07,000 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் திமுக 5வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சொக்கலிங்கம் தலைமையில் பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் மற்றும் பகுதி செயலாளர் அருள்தாசன் ஆகியோர் கலந்து கொண்டு வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாக முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினர். 10 கோடி ரூபாய்க்கு சத்திரமோ அந்த மீன் மார்க்கெட்டும், அதுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், 1 கோடி ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல், அதுக்கு மாநகராட்சி செலவில் 10 பெட்டு கூடிய ஒரு மருத்துவமனை, அதுக்கு பக்கத்திலே 1 கோடி ரூபாய்க்கு லைப்ரரி, அதுக்கு 50 லட்சம் ரூபாய் CSR. இது அப்படியே நீங்கள் சொல்லிட்டே வரலாம். அங்கேயும் சொல்லிட்டு வந்துட்டு இப்படியே வந்துருக்கீங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, புரியுதுங்களா? அப்படி நம்ம எதிரில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் நகர்லேருந்து நம்ம மஸ்தான் கோயில் வரைக்கும் 34 கோடி ரூபாயில பீச் ரெடி பண்றாங்க. எந்த நம்ம மெரினா பீச் கூட இருக்காது. அது மாதிரி இது போல ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அரசு வேற எந்த அரசும் இல்லை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த செங்குழிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பவின்குமார் என்பவர் 10க்கும் மேற்பட்ட காளை மாடு மற்றும் பசுமாடு வைத்து விவசாய தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள பாலாற்று கரையோரம் அவிழ்த்துவிடப்பட்ட மாடுகள் அங்கு காய்கறி கழிவுகளை மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக நாட்டு வெடிகுண்டை காளை மாடு கடித்ததில் மாட்டின் தாடை கிழிந்து படுகாயமடைந்துள்ளது. இதனை அறிந்த பவின்குமார் பசுமாட்டை மீட்டு உடனடியாக காவல்துறையினருக்கும் கால்நடை மருத்துவத்துக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் நாட்டு வெடிகுண்டை குப்பையில் வீசி சென்றது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை சுங்கம் பகுதியைச் சேர்ந்த சித்தையா என்பவர் கோவையில் 3 இடங்களில் தனியாக கிளினிக் வைத்து நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் இவர் கோவை அரசு மருத்துவமனையில் 12 ஆண்டுகளாக தன்னிடம் பணியாற்றிய ECG டெக்னீஷியன் விஜயலட்சுமி என்பவரிடம் தனது மனைவி உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வருவதாகவும் வெளிநாட்டில் படித்து வரும் தனது குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு வழியில்லாமல் இருப்பதாக கூறி 8 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். அதற்காக பாண்டு பத்திரத்தில் எழுதி கொடுத்ததோடு கையெழுத்திட்ட காசோலையையும் கொடுத்துள்ளார். மேலும் விஜயலட்சுமியின் பேத்தியிடம் 2 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். இதேபோல் கைராசி மருத்துவர் என நம்பி சித்தையாவிடம் மருத்துவம் பார்க்க வந்த காங்கேயம், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளிடம் அவர்களது உறவினர்களிடமும் 10 லட்சம் வரை இதே காரணங்களை சொல்லியும் பாண்டு பத்திரம் எழுதி கொடுத்தும் பணத்தை வாங்கியுள்ளார். அதேபோல் கிளினிக்கிற்கு வரும் மருந்தக பிரதிநிதிகளிடம் வாங்கிய மருந்துக்கு பணம் கொடுக்காமல் இதே காரணங்களை கூறி பல லட்சங்களை வாங்கி மோசடி செய்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து தங்களது பணத்தை மீட்டுத்தரக் கோரி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். டாக்டர் எனக்கு 2021லேருந்து நல்ல ஒரு டாக்டரு, நான் ஒரு மருந்து கம்பெனி வச்சுருக்கேன். அந்த இதில் டாக்டரை நான் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன். டாக்டர் ரொம்ப நல்ல தன்மையாக பேசக்கூடியவர். பட் அவர் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் அவருக்கு தேவையான சமயத்தில் அமௌண்ட்டு கேட்பார். அவர் சிஸ்டருக்கு இல்லை அங்கே அக்காவுக்கு சர்ஜரி பண்ணணும், கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுங்க, எமர்ஜென்சியாக தேவைப்படுது, நாளை காலையில் வேணும்னு கேட்பார். அதை நம்பி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மனித 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படின்னு கிட்டத்தட்ட 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் மெடிசன் மட்டுமே சப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 4.5 லட்சம் ரூபாய்க்கு மெடிசன் சப்ளை பண்ணியிருக்கேன். நான் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு சிச்சுவேஷனில் ஜூலை மாதத்துலேருந்து டாக்டர் காணாமல் போயிட்டார். அப்போ பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு 85 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னு. அன்றைக்கி தான் அந்த கூட்டமே நான் பார்த்தேன். ஸோ இன்னும் பணம் வாங்கி கொடுத்தா ரொம்ப தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக தங்கள் வாக்குகளை பாதுகாப்புடன் செலுத்தும் வகையில் சென்னை ராயபுரத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆயுதம் ஏந்தி அணிவகுப்பு நடத்தினர். ராயபுரம் உதவி ஆணையர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பு ராயபுரம் மேம்பாலத்தில் இருந்து தொடங்கி கிழக்கு மற்றும் மேற்கு மாதா கோவில் தெரு, ஜிஎம்பேட்டை, இந்திரா நகர், ராசிபுரம், சூரிய நாராயணன் சாலை, காசிமேடு மீன்பிடி துறைமுகம் வரை சென்று நிறைவடைந்தது. திருவாரூர் அருகே மாங்குடி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பார்சல் சர்வீஸ் வாகனத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 16 தையல் எந்திரங்கள், 600க்கும் மேற்பட்ட புடவைகளை பறிமுதல் செய்து திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் தேர்தல் விதிமுறைகள் தடுப்பு பொருட்கள் ஒருங்கிணைப்பு அலுவலர் பாரதி பறிமுதல் செய்யப்பட்ட தையல் இயந்திரம், புடவைகள் உள்ளிட்ட மூட்டைகளை பார்வையிட்டு அதனை திருவாரூர் மாவட்ட சார்நிலை கருவூலத்திற்கு அனுப்பி வைத்தார். ஈரோடு மாவட்டம் பச்சப்பாளி, சோலார்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் சிலர் போலி மதுபானங்களை விற்பனை செய்வதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. அதன் பேரில் சார்பு ஆய்வாளர் குகணேஸ்வரன் தலைமையிலான போலீசார் ரோந்து சென்று கண்காணித்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பச்சப்பாளி மேடு பகுதியில் செயல்படும் அரசு மதுபான கடையின் அருகே சட்டவிரோதமாக போலி மதுபானத்தை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதேபோல் சோலார்மேட்டில் செயல்படும் அரசு மதுபான கடையின் அருகே தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் என்பவர் போலி மதுபானங்களை விற்பனை செய்வதும் தெரியவந்தது. உடனடியாக இருவரையும் கைது செய்த மதுவிலக்கு போலீசார் அவர்களிடம் இருந்து 270 போலி மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி புதுக்கோட்டை KKC மைதானத்தில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மினி மாரத்தான் போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி, கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, வட்டாட்சியர் பரணி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் மற்றும் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு புதிய பேருந்து நிலையம், அண்ணா சிலை, கீழராஜவீதி, பிருந்தாவனம், திலகர் திடல், சிறைச்சாலை ரவுண்டானா வழியாக சென்று மீண்டும் KKC மைதானத்தை வந்தடைந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒன்றிய திமுக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அலுவலகத்தை மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வ கணபதி ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தார். பின்னர் அலுவலக வளாகத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர் கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடம் உடனடியாக தேர்தல் பணிகளை தொடங்குமாறு அறிவுறுத்தினர். இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் அக்கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன், திமுக மாவட்ட துணை செயலாளர் சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எல்லையான கோரிமேட்டில் நேற்று இரவு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையில் தேர்தல் துறை பறக்கும் படையினரும் காவல்துறையினரும் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ATM-இல் பணம் நிரப்பும் வாகனத்தை சோதனை செய்ததில் கோடிக்கணக்கில் கட்டுக்கட்டாக 500 ரூபாய் புதிய நோட்டுகளும் பழைய நோட்டுகளும் இருந்தன. இதனையடுத்து அவற்றிற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் வாகனத்தை நேரடியாக புதுச்சேரி அரசின் கணக்கு மற்றும் கருவூலத்திற்கு கொண்டு வந்து பணத்தை எண்ணியதில் 3.47 கோடி ரூபாய் இருந்தது தெரியவந்தது. மேலும் 98 லட்சம் ரூபாயை ATM இயந்திரங்கள் நிரம்பியதாகவும் 1 கோடி ரூபாய் வங்கி அலுவலகத்தில் உள்ளதாகவும் வாகனத்தில் வந்த தனியார் பணம் நிரப்பும் நிறுவன ஊழியர் கூறினர். ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட கணக்கு கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் உரிய சம்மன் அனுப்பி வங்கிக்கு பணம் நிரப்பும் தனியார் நிறுவனத்துடன் விசாரணை நடத்தி ஆவணங்கள் இருந்தால் முறையான விசாரணைக்கு பிறகு ஒப்படைக்கப்படும் என தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தெரிவித்துள்ளார். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தோட்டில் நாள்ரோட்டில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கேரளாவைச் சேர்ந்த முகமது அசீஸ் என்பவர் பிளாஸ்டிக் வியாபாரத்திற்காக காரில் எடுத்து வரப்பட்ட 4,80,940 ரூபாய் பணத்தை உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஈரோடு முதன்மை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர்.
தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள தண்டுபத்து கிராமத்தில் நடைபெற்றது. மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பி கலந்து கொண்டு பேசினர். இங்கே வரக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் தமிழ்நாட்டுக்கு தான் வரார். ஆனா இதுவரை தமிழ்நாடு சந்தித்திருக்கக்கூடிய ஏதாவது பேரிடர் நேரத்திலே உதவிக்கரம் நீட்டுவதற்கு, மக்களுடைய துயரை குறைப்பதற்கு, மக்களோடு நின்று பணியாற்றுவதற்கு வந்திருக்கிறாரா? வந்ததில்லை. சரி, அவர் கூட வரல, அமைச்சர்களை அனுப்பினார். ஒத்த ரூபா தூத்துக்குடி மக்கள் வீடு இழந்திருக்கிறார்கள். வயல்வெளிகள் எல்லாம் அடித்து செல்லப்படக்கூடிய அந்த அளவுக்கு மழை, ஆடு மாடு, நம்முடைய மீனவ தோழர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலை என்று பாதிக்கப்படாதவர்களே யாரும் இல்லை. வியாபாரிகள், சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டார்கள். வீடு இழந்து நடுத்தெருவிலே மக்கள் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தார்கள். ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபா கொடுத்திருக்காங்களா?